வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 7 பேட்டர்ன் பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 8வது பேட்டர்ன். இது வரைக்கும் கோலை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்கள் பேட்டர்ன் என்ன, அதை எப்படி உருவாக்குறது அப்படின்னு தனியாக ஒரு லெசனில் சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி 7 புள்ளி கோலங்களை எப்படி உருவாக்குறதுன்னு தனியாக ஒரு லெசனில் சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பேட்டர்ன். இது 63 பேட்டர்னில் இது 8வது பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் டபுள் சைட் சிமெட்ரியாக வரும். இது நம்ம 3.3 வருஷ கோலமாகவும் கூட போடலாம். இல்லை எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு எப்படி வச்சு போட்டாலும் கோலம் நல்லா வரும். அதை 2 சைட் சிமெட்ரியாக கோலம் நல்லாவே வரும். நீங்கள் இது எப்படி வேணாலும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். இந்த பேட்டர்னை வச்சு இன்றைக்கி இந்த கோலம் போட்டிருக்கேன். இது எப்படி வந்தது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். புள்ளி 7, 5, 3, 1 இந்த மாதிரி புள்ளி வச்சுருக்கேன். நடுவில் இருக்கிற 3.3 வரிசையில் இந்த பேட்டர்னை போடுவோம். மீதி இருக்க புள்ளியில் இந்த டிசைன் போடுவோம். இதே டிசைனை 4 பக்கம் போட்டுப்போம். எல்லாத்துலேயும் இந்த சென்டர் ஜாயின் கொடுப்போம். இப்படியே விட்டால் இது ஒரு கோலம்தான். ஆனால் இன்னைக்கு கோலத்துக்கு இன்னும் ஒரு ஜாயின் கொடுக்குறேன். இந்த இடத்துல இதை இப்படி ஜாயின் பண்ணோம். இப்போ 4 லைன் தனியாக நிற்கிது பாருங்கள். இப்போ இதோட ஜாயின் பண்ணுறோம். இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா இடமும். ஜாயின் பண்ணலாம். பெண்ணால் சேர்த்து போட்டு வரேன். இந்த இடம் ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு ஷேப் வரதுனால அடியில் ஒரு ஷார்ப்பாக ஒன்று கொடுக்குறேன் எண்டை. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஹார்ட் மாதிரியே தெரியும். ரெண்டு டிசைன் ஒரே மாதிரியே போட்டோம். இது வேறு ஒரு டிசைன் இது வருது. கேப்பில் புள்ளி வைக்கிறேன். இந்த பேட்டர்னை வச்சு நிறைய கோலம் போடலாம். நிறைய கோலம் நம்ம போட்டிருக்கோம், நல்லாவும் வரும். எப்படி போட்டாலும் இந்த கோலம் நல்லா வரும். நீங்கள் வேறு மாதிரி கூட போட்டு பாருங்கள். அடுத்த கிளாஸில் 9வது பேட்டர்னை வச்சு எப்படி கோலம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம்.